அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பார்க்க போகிற பேப்பர் வந்து 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தொண்டமனர் தனி வெளியீட்டு கழகத்தின் பேப்பர் விஞ்ஞான பாடம் தரம் 11. அந்த வகையில் முதலாவது கேள்வி சொல்லியிருக்கணும், நெய்யரி குழாய் மூலகம் என்பது அங்கிகளின் எவ்வொழுங்கமைப்பு மட்டம். நெய்யரி குழாய் மூலகம் என்றைக்க இது வந்து உரிய இழையத்தில் காணப்படுறது. நெய்யரி குழாய் மூலகம் தோழமைக்கலம், உரிய நேர், உரிய புடைக்கலவு. இதில் வந்து நெய்யரி குழாய் மூலகம் என்ன செய்ய போது உயிருள்ள கலம், ஆனால் கரீர் இல்லை. அதான் அது இந்த விசேடமாக காணப்படுறது. நெய்யரி குழாய் மூலகத்தில் வந்து உயிருள்ள கலம், ஆனால் கரி இருக்காது. அது வந்து எப்படி வந்து போசனை பதார்த்தத்தை பெற்றுக்கொள்ளுமெண்டா தோழமை கலத்தோட இணைந்திருக்கிற வழியை. சரிதானே? அப்போ இதில் பார்த்தோம்னா நெய்யரி குழாய் மூலகம் என்பது அங்கிகளின் எவ்வொழுங்கமைப்பு மட்டம் அண்டைக்க இது வந்து கலமண்டதுக்குள்ள வரும். சரிதானே? ரெண்டாவது கேள்வி பார்த்தோம்னா பெட்ரோலில் அதிகளவுள்ள ஆக்டேன் எது? நீங்கள் இப்போ பெட்ரோல் அடிக்க போய் பார்த்துருப்பீங்க, கூட கார்பன் 8 C8 தான் காணப்படுறது. கார்பன் 8. அப்போ இதில் வந்து கார்பன் ஒக்டேன் வடிவில் தான் காணப்படும். சரிதானே? ரெண்டாவது விடு. மூன்றாவது கேள்வியை பார்த்தோம்னா உந்தத்தின் அலகு. மூன்றாவது கேள்வி உந்தத்தின் அலகு. உந்தம் என்றது உந்தம் திணிவு தர வேகம். திணிவின் அலகு என்ன? கிலோகிராம். வேகத்தின் மீட்டர் செகண்ட் -1. அப்போ உந்தத்தின் அலகு என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இது வந்து நேரடியான கேள்வி. நீங்கள் இது மனதாலையும் செய்யலாம். இப்போ இதில் வந்து எந்த விட வரும்? ரெண்டாவது விடு, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. சரிதான்? தொடர்ந்து பார்ப்போம். நாலாவது கேள்வி, பின்வரும் இயல்புகளில் எது வன்கூட்டு தசை இழையத்தின் இயல்பாக அமையும்? தசைகளை பொறுத்தவரையில் 3 இருக்கு. என்னென்ன? மலமளப்பான தசை, இதய தசை, வன்கூட்டு தசை. இப்போ இங்கே சொல்லியிருக்கீங்க வன்கூட்டு தசை இழையத்தின் இயல்பாக அமைகிறது. கலங்கள் தனிக்கரை இருக்கு. வன்கூட்டு தசையில் பார்த்தீங்கன்னா கலங்கள் வந்து இப்படி கட்டுக்களாக காணப்படும். கட்டுக்களாக இங்கே வந்து கரு வந்து பல்கருவை கொண்டிருக்கு. அப்போ அது வராது. ரெண்டாவது சொல்லியிருக்கு கலங்கள் கிளை கொண்டிருத்தல். கிளை கொண்டிருத்தல்னு சொல்லியிருக்கு. இதய தசையில தான் கலங்கள் வந்து எப்படி இருக்கும்? கிளைகளாக காணப்படும். சரிதானே? இதய தசையில் இங்கே வந்து வராது. அப்போ ரெண்டாவதும் வராது. இடை புகுந்த வட்டத்தட்டு. இடை புகுந்த வட்டத்தட்டு இதய தசையில தான் வரும். நாலாவது சொல்லியிருக்கு இச்சை வழி தொழிற்பாடு. இச்சை வழி என்றால் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்குறது. நாங்கள் இப்போ கையை மடிக்கிறோம். இப்போ கையில் இருக்கிற எல்லாம் வன்கூட்டு தசை, இருதலை தசை, முத்தலை தசை. அப்போ நாங்கள் எங்களோட கட்டுப்பாட்டுக்கள் தான் இயக்கிறோம். அதால் அது வந்து இச்சை வழி செயற்பாடு தான் கொண்டிருக்கு. மலமளப்பான தசையும் இதய தசையும் என்ன செய்ய போது? இச்சை இன்றிலி செயற்பாட்டை காட்டும். அதால் இங்கே சரியான விட வந்து நாலாவது இச்சை வழி தொழிற்பாடு. சரிதானே? அடுத்த கேள்வியை பார்ப்போம். இருகால முதிர்விற்கு உதாரணமான தாவரமாக அமையாத தாவரம். இருகால முதிர்வுக்கு உதாரணமாக அமையாத தாவரம். அதாவது இது வந்து எங்கே வருதுண்டா தன்மகரந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்கான இயல்புகள், இல்லாட்டி அயன்மகரந்த சேர்க்கைக்கான இயல்புகள், அதுக்குள்ள தான் இது வருது. இதில் வந்து இருகால முதிர்வண்டா பெண்ணகம் முதிர்ச்சியடைய முன்பு ஆண் பகுதி முதிர்ச்சி அடையுது. அதுதான் வந்து இருகால முதிர்வுன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து சோளம், மூக்குத்தி பூண்டு, ஆடு தின்னாப்பாளி எல்லாம் வரும். சரிதானே? சோளம், மூக்குத்தி பூண்டு, ஆடு தின்னாப்பாளி இது வந்து உங்களோட புத்தகத்தில் இருக்கிற நோட்ஸ் பாடம் தான். அடுத்த ரெண்டாவது வந்து சமனில்லா தம்ப உண்மை. மூன்றாவது தன்மலட்டுத்தன்மை. நாலாவது ஒரு பால் புட்கர் உருவாதல். இருகால முதிர்வுக்கு வந்து உங்களோட புக்கில் போட்டிருக்கீங்கன்னா
சோளம் மூக்குத்தி பூண்டு ஆடு தின்னாப்பாலி, சமனில்லா தம்பவனைக்கு ஓர்கிட் பட்டிப்பூ மல்லிகை, தன்மலட்டு தன்மைக்கு புக்கில் இருக்கு. 4வது ஒருபார் பூக்களுக்கு தென்னை சோளங்கள் உருவாகும், அது போடலாம். சரிதானே?